அப்படின்னாரு. ஆக சபரிமலை பொறுத்தவரை நம்பியார் சாமிகிட்ட நான் கத்துன்ற அனுபவங்கள் மிகப்பெரிய அனுபவம். அதில் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, இதுதான் என்னுடைய பக்தர்களுக்கு நான் என்னுடைய வேண்டுகோளாகவும் நான் வைக்கிறேன். நம்பியார் சாமி குரூப் நாங்கள் மலைக்கு மேலே போனால் 3 நாள் அங்கே தங்கியிருப்போம். சபரிமலையில் 3 நாள் தங்கியிருப்போம். 3 நாளில் நாங்கள்லாம் அவர் பேரை சொல்லி நம்பியார் சாமி குரூப், நம்பியார் சாமி குரூப், நம்பியார் சாமி குரூப்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 வாட்டி சாமி பார்ப்போம், 25 வாட்டி சாமி பார்ப்போம். நான் இதை வாட்ச் பண்ணினே இருந்தேன். நாங்கள்லாம் போய் பார்த்துட்டு வருவோம். நம்பியார் சாமி அந்த 3 நாளில் சாமியே பார்க்க மாட்டார். இல்லை இவர் பேர் சரி நம்மளாம் போய் பார்க்குறோம், இவர் பார்க்கவே மாட்டேங்கிறாரு. நான் ஒரு வாட்டி கேட்டேன் அவர்கிட்ட, ஏன்னா நாங்கள்லாம் செல்ல பிள்ளை மாதிரி அவருக்கு, ஏன்னா நாங்கள் பாட்டு பாடுறதுனால ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் கேட்டேன் ஒரு வாட்டி, சாமி நாங்கள்லாம் உங்கள் பேரை சொல்லி பார்த்துட்டு வரோம், நீங்கள் ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் எப்போ தெரியுமா பார்ப்பாரு? சபரிமலைக்கு ஏறி வந்த உடனே இருமுடியோடு ஐயப்பன் ஒரு வாட்டி பார்ப்பாரு. அதுக்கப்புறம் சபரிமலை விட்டு கிளம்புறோம் பார்த்தீங்களா, எல்லாரும் பார்த்துட்டு வந்துடுவோம், இருப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நிற்க மாட்டார்.